டிசம்பர் 31, 1929 லாகூர் மாநகரில் ராவி நதிக்கரையில் கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்பு முதல் முறையாக நமது இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். ஏற்றிய பின்னர் ஜனவரி 26 இந்தியாவின் சுதந்திர நாள் என அறிவித்தார். இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விலகி முழு சுதந்திரம் அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாள் வரை நாம் வரி கெட்டப் போவதில்லை, அகிம்சை வழியில் போர் செய்ய போகிறோம் என்று உறுதிமொழிந்தார் நேரு அவர்கள். அன்றிலிருந்து ஜனவரி 26 சுதந்திர நாளாக காங்கிரஸ் கொண்டாடியது. தேசிய கொடியை ஏற்றி மிட்டாய் தரும் பழக்கம் அங்கிருந்தே ஆரம்பித்தது. ஆனால் 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் என ஆங்கிலேயர்கள் அறிவிக்க நாமும் ஏற்றுக்கொண்டோம். 1947 அன்று நமது அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படவில்லை. நம் சட்டங்கள் அனைத்தும் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று அழைக்கப்படும் ஆங்கிலேயர்கள் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலேயே கடைபிடிக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் நமது அரசியலமைப்பு சாசனம் 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வரைவுக்கு பிறகு நவம்பர் 26 1949 நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26 முதல் சுதந்திர தினமாக கருதப்பட்டதால் அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்படுவது பொருத்தமானது என காங்கிரஸ் எண்ணியது. மன்னராட்சி முடிந்து ஆங்கிலேயர் ஆட்சி தொடர்ந்து குடிமக்கள் ஆட்சி நமக்கு ஜனவரி 26 1950 அன்று கிடைத்தது. குடிமக்களின் ஆட்சிக்கு உருவம் கொடுத்த நமது அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திய நாளான ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். 1930 பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரம் வேண்டி காங்கிரஸ் ஏன் தீவிரமாக செயல்பட்டது? ஜனவரி 26 ஏன் சுதந்திர தினமாக அறிவிக்க வேண்டும்? ஏனெனில் இதிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்பு 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படும் சீர்திருத்தத்தினால் ஆங்கிலேயர்கள் மாகாணங்களில் மட்டும் காவல்துறை தவிர சில துறைகளில் தன்னாட்சிக்கு அனுமதி கொடுத்தது. அப்படியாக நீதி கட்சி 1920 ஆட்சியை பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது. சில துறைகளில் தன்னாட்சி கிடைத்தாலும் முழு சுதந்திரம் கிடைக்காததை காங்கிரஸ் உணர்ந்தது. இன்னும் இந்தியர்கள் அடிமைப்பட்டுதான் இருக்கிறார்கள் என்று உணர்ந்த காங்கிரஸ் மக்களின் வருமானத்தில் கிட்டத்தட்ட 25% வரியாக செலுத்தப்படுகிறது என்ற புள்ளி விவரத்தையும் கண்டறிந்தது. இந்தியாவை சுரண்டி பிரிட்டன் வாழ்கிறது என்பதை புரிந்ததால் சில துறைகளில் தன்னாட்சி மற்றும் பத்தாது என்றும் டொமினியன் ஸ்டேட்டஸ் என்று அழைக்கக்கூடிய மேலாட்சி முறையை அமல்படுத்த கோரி காங்கிரஸ் ஆங்கிலேயர்களிடம் வாதிட்டது. இதைத் தொடர்ந்து 1929 அப்பொழுது வைஸ்ராயாக இருந்த லார்ட் இர்வின் அவர்கள் இர்வின் பிரகடனம் என்று ஒன்றை வெளியிட்டார். அதன்படி இந்தியாவுக்கு விரைவிலேயே மேலாட்சி அரசு முறை, அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்த 2 நாட்களிலேயே பிரிட்டனில் அவருக்கு எதிராக குரல்கள் எழுந்தன. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தால் இந்தியாவில் இருந்து வரும் வரிப்பணம் கிடைக்காது என்று உணர்ந்த ஆங்கிலேயர்கள் மேலாட்சி அரசு முறையை கூட இன்னும் தர முடியாது என்று மறுத்துவிட்டனர். இதனை கேட்டு கோபப்பட்ட காந்தியும் நேருவும் காங்கிரசும் முழு சுதந்திரமே முழு தீர்வு என்று உணர்ந்தனர். அதை உணர்ந்து எடுத்த பிரகடனம்தான் 1929 லாகூர் மாநகரில் ஜனவரி 26 சுதந்திர தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனவரி 26 முதல் சுதந்திர தினத்தை கொண்டாடிய நேரு அவர்கள் 3 மாதங்களிலேயே சிறைபிடிக்கப்படுகிறார். 1935 வரை சிறையில் இருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் இயற்றிய நவம்பர் 26 அன்று கொடுத்த அவரது உரையில் நாம் அரசியல் ஜனநாயகத்தை மட்டுமின்றி சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், அதாவது ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி என்ற அடிப்படையில் சமூக ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். ஏனெனில் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இல்லாத சுதந்திரமானது ஒரு சிலரின் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும்
என்று அவர் கூறினார். நமக்கு வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்திருக்கலாம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியது போல சுதந்திரம் மட்டுமின்றி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கடைபிடிப்பதே உண்மையான குடியரசு ஆகும். இது போன்ற நாங்கள் செய்யும் காணொளியை தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், தங்களுக்கு பிடித்தவரிடம் பகிரவும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.